வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு எந்த டாபிக் விஷ்ணு எடுத்துட்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சார், ஒரு விஷயத்துல சேஞ்ச் நான் கொண்டு வரணும் அப்டின்னா, எனக்குள்ள என்ன மாற்றம் வருதுங்கிற அந்த அவேர்னஸ நான் கவனிக்கணும் அப்டின்ற ஒரு விஷயத்த படிச்சேன் சார். அந்த அவேர்னஸ கவனிக்கிறதுன்றது எப்படி அது? ஃபர்ஸ்ட்டு நீ ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ம், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ம், இப்படி சக்கரம் ஓடுறதுன்னு வையி. ம், இப்படி சக்கரம் ஓடினா நம்ம வாழ்க்கை எங்கேயும் போகாது. ம். சக்கரம் திரும்பி மாத்தி ஓடணும். ஆப்போசிட் சைட்ல போணும். இப்படியே ஓடின்னு இருந்தா வாழ்க்கை போயிடும். சம்திங் இஸ் கோயிங் ராங். ஐ ஹேவ் டு சேஞ்ச் தி வே ஐ அம் கோயிங். நான் போற பாதை சரியில்ல. அந்த பாதைய மாத்தணும். நான் போற ரூட் சரியில்ல. ஐ அம் கோயிங் ஆன் எ ரோட் டூ நோவேர்ம்பாங்க. தட் இஸ் எங்கேயும் போகாத, ஊரு தெரியாத ரோட்ல போயிட்டுருக்கிறேன். சம்டைம்ஸ் பழைய காலத்தில எனக்கு கூகுள் அக்காவும் அது தப்பு பண்ணுது. பட் பழசுனாங்கன்னா டிடிகே ஆப் வச்சு தான் டூருக்கு போவோம். சம்டைம்ஸ் ஊர விட்டுட்டு எங்கேயோ போயிடுவோம். கொஞ்சம் தூரம் போன பிறகு நம்ம எங்கேயோ தப்பா பண்ணிட்டோன்னு, திரும்பி ஒரு 30, 40 கிலோமீட்டர் வரதெல்லாம் ரொம்ப காமன். ஓகே. இங்க கூகுள் அக்கா உடனே சொல்லிடும். ம். ஸோ கூகுள் அக்கா வந்ததுனால அந்த மேப்லாம் யூஸ்ல. சம்டைம்ஸ் வழி தொலைஞ்சோன்னா நாங்க என்ன பண்ணுவோம், அந்த மேப்ப எடுத்து பானெட்ல போட்டு எப்படி போறதுன்னு தான் பார்ப்போம். ஓகே. ஸோ உனக்கு ஒரு மேப்ல நீ மேப்புங்கிறது ரெஃபரன்ஸ். கூகுள் அக்காங்கிறது ரெஃபரன்ஸ். வேர்ல்ட் லைஃப்ல நீ ஒரு டிராவல்ல போற. இந்த கூகுள்ங்கிறது ஒரு மேப். நீ கரெக்ட்டா இருக்கியான்னு. சம்டைம் நம்ம போற ரூட் கரெக்ட்டா இல்லையான்னு நீ செக் பண்ணணும். நான் பிலாசபிக்கலா சொல்றேன். வாழ்க்கையில நான் போற ரூட் கரெக்ட்டா தப்பா? கரெக்ட்டான பாதையில போறேனா? தப்பான பாதையில போறேனான்னு. சம்டைம்ஸ் நீ தப்பான பாதையிலேயே கன்டின்யூ பண்ணுவ. ஏன்னா உனக்கு அந்த கிக்கு கிடைக்கிறது. இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவன், குடி அடிமையானவன், அது மாரி வேண்டாத பழக்கம் நெறைய இருக்கு. அடிமை ஆனவன்னாலுமே ஒரு கிக்குக்கு தான். நான் பண்றது தப்பு. வேற பாதையில போணுங்கிற அவேர்னஸ் இருந்தா தான், நீ சேஞ்சே பண்ண முடியும். ஸோ அந்த அவேர்னஸ் எந்த டாக்டரோ, எந்த கோச்சோ யாரும் பண்ண முடியாது. அந்த அவேர்னஸ் உனக்குள்ள வரணும். நான் பண்றது ஏதோ தப்பு பண்றேன். நான் ஏதோ கரெக்ட் பண்ணிக்கணும். அப்படிங்கிற வந்து தட் நீட் டூ சேஞ்ச் வந்து உள்ளேன்னு வரணும். அந்த நீட் டூ சேஞ்ச் உள்ளேன்னு வரலன்னா, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது வாழ்க்கையில. நான் எல்லாம் கரெக்ட்டா பண்ணின்னு இருக்கிறேன். அப்ப நீ கரெக்ட்டா பண்ணின்னு இருந்தா உனக்கு ரிசல்ட் வரணும்ல. ஆ, அங்க தான் மிஸ் பண்றோம். அப்ப நான் கரெக்ட்டா எங்கேயோ பண்ணல அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல சார்? அந்த அவேர்னஸ் உனக்கு வரணும். ம். அந்த அவேர்னஸ் உனக்கு வரலன்னா நீ என்ன பண்ணுவ? அது என்னோட பிஹேவியரா அது ஒரு விஷயம் இருக்கு சார். ரொட்டீன்ங்கிறத தாண்டி என்னோட பிஹேவியரே அப்படி இருக்கு. அப்படிலாம் கிடையாது. அந்த பிஹேவியர எது ட்ரிக்கர் இப்ப பண்ணுதுன்னு ஒண்ணு நம்மளுக்கு இருக்குல்ல? தெரிஞ்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. இப்போ உங்க இண்டஸ்ட்ரி எடுத்துப்போம். எது கான்ட்ரோவர்சின்னு நம்ம பேசணும். உங்க இண்டஸ்ட்ரியே எடுத்துப்போம். மீடியாவ எடுத்துப்போம். இப்ப அது சாஃப்ட்வேருக்கும் வந்துருச்சு. ம். ரைட்டா? நீங்க எப்ப ரியலைஸ் பண்ணீங்க டிவி இஸ் டெட்டுன்னு? சோசியல் மீடியாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்போ? சார். 2023, ஆனா எப்ப 24, ரியலா மீடியா செத்துது? 2017. 2015லயே மீடியா காலி. அது இந்தியால. ம். 2014க்கு முன்னாடியே இந்தியால ப்ளாகே வரல. ப்ளாகுங்கிறது பிரபலமாயி, ப்ளாகே வந்து பல மீடியங்கள கொன்னுடுச்சு. ஸோ அந்த சமயத்திலேயே 2009க்கு முன்னாடியே அந்த புக்கு வந்துருச்சு. லாங் டெயில் அப்படிங்கிற புஸ்தகம் வந்துருச்சு. லாங் டெயில நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, மீடியா செத்துருச்சுன்னு உங்களுக்கு அப்பயே புரிஞ்சிருக்கும். நம்ம ஊர்ல பிளாகிங் பாப்புலர் ஆகறதுக்கு முன்னாடியே பிளாகிங் செத்துருச்சு. பிளாகிங் செத்து யூடியூப் வந்துருச்சு. ஸோ பேப்பரையும் மேகசின கொன்னது டிவி. ம். குமுதம், கல்கி, ஆனந்த விகடனெல்லாம் காலி பண்ணது டிவி தான். டிவி. டிவிய காலி பண்ணது யூடியூப். ம். இப்ப நான் ஏன் ஹிண்டு பேப்பர் படிக்க மாட்டேங்கிறேன்னா, ஹிண்டு பேப்பர் நாளைக்கு காத்தால சொல்லப் போற செய்திய நான் இப்பவே எனக்கு தெரியும். அந்த நிமிஷமே வெப்சைட்ல வந்துருது ஆர் ட்விட்டர்ல வந்துரும். எஸ். ரைட்டா? ம். அப்ப ஹிண்டு நாளைக்கு காத்தால சொல்றதுல எனக்கு அர்த்தம் கிடையாது. அப்ப ஹிண்டு என்ன குடுக்கணும்? ஹிண்டு எனக்கு ஒரு ஒப்பீனியன் குடுக்கணும். அந்த ஒப்பீனியன நெறைய பேர் படிக்க மாட்டான். ஸோ என்னோட மார்க்கெட் சைஸ் ஷ்ரிங்க் ஆயிடும். என் மார்க்கெட் சைஸ் ஷ்ரிங்க் ஆச்சா, என்னோட அட்வர்டைஸ்மென்ட் ரேட்டு ஷ்ரிங்க் ஆகும். ம். அது மட்டும் இல்லாம ஹிண்டு வந்து எது ஹிண்டு பேப்பர் பெருசா ஓடிட்டு இருந்ததுன்னா, மேட்ரிமோனியல், ஜாப்ஸு, செகண்ட் ஹேண்ட் கார் சேல்ஸு இதுக்கெல்லாம் தான் ஓடிட்டு இருந்தது. நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப என்னாச்சு? அந்த மேட்ரிமோனி.com வந்துருச்சு. ஆமா. அவன் 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 ஜாதிக்குன்னு தனித்தனியா மேட்ரிமோனியல் சைட் வந்துருச்சு.
ஸோ இப்போ நீ போய் ஹிந்துவில் பார்த்து பண்ணுறதுங்கிறது ரைட். போயிடுச்சு. ஆமாம். ஸ்ட்ரைட்டா செல்ஃபோன் வந்தப்புறம் முதல்லாம் ஃபோன் ஷார்ட்டேஜில் இருக்கும். அடுத்த நாள் பேப்பரில் பார்த்தா தான் எவன் செத்தான்னு தெரியும் உனக்கு. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா ஃபோன் ஹஸ் பிகம் காமன், வாட்ஸ்அப் ஹஸ் பிகம் காமன். உலகத்தில் எங்கேயோ செத்தாலும் உனக்கு அடுத்த நிமிஷம் தெரிஞ்சிடும். போச்சா? ரியல் எஸ்டேட்டுக்குன்னு தனி வெப்சைட் வந்துருச்சு. NoBroker.com அது இதுன்னு வந்துருச்சு. அப்போ எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டே ஹிந்து போயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி நியூஸ்லேயும் ஹிந்து போயிடுச்சு. இப்போ நான் ஜேர்னலிசம் தான் பண்ணுவேன்னு ஒருத்தன் சுற்றின்னு இருந்தானா அவனுக்கு எப்படி அவன் பிவெட் ஆவான் லைஃபை? இப்போ ஜேர்னலிசம்ங்கிறது யூடியூப்குள்ளே வந்துருச்சு. யூடியூப்லேயும் எங்கே ஜேர்னலிசம்? யூடியூப்பில் ஜேர்னலிசம் இஸ் நாட் ப்ராஃபிட்டபிள். நீங்கள் வந்து காஸ்டிங் போட்டேன்னா நீங்கள் செலவு பண்ணி ஜேர்னலிசம் பண்ணுறது நாட் ப்ராஃபிட்டபிள். என்னது கரெக்ட். லைட்டாக யூடியூப் இஸ் ப்ராஃபிட்டபிள் ஆஸ் லாங் ஆஸ் ஒரு ஆள் தனி கச்சேரி பண்ணானா ப்ராஃபிட்டபிள். ரைட்டா? நான் நியூஸ் சேனல் மாதிரி இஃப் ஐ ஹேவ் டு பே, ம் இப்போ நம்ம வாங்குறது இல்லை. பட் மற்ற சேனல்லலாம் எப்படின்னா கெஸ்ட்டுக்கு நீ 2000 ரூபா கொடுத்தா தான் கெஸ்ட் வருவான். அந்த கெஸ்ட்டுக்கு நீ 2000 ரூபா அப்ஃப்ரண்ட் கொடுத்துட்டேன்னா கரெக்ட். உங்கள் சினாரியோ இப்போ கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு சார். ஸோ பீப்புள் டோன்ட் வாண்ட் டு பே ஃபார் நியூஸ். அந்த அவேர்னஸ் உன்கிட்ட இருந்தால் தான் உன் கேரியரை நீ மாற்றிக்க முடியும். பட் அப்படின்னாலும் நம்ம அந்த ரிவார்டுங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தானே சார், தப்பான ரிவார்டை நோக்கி போகிறது அப்படிங்கிறது தானே இன்னைக்கு நிறைய பேர் பார்க்குறோம். நீ அந்த தப்பான ரிவார்டை நோக்கி போகிறேங்கிறது அந்த ரிவார்டு தப்புங்கிற மாற்றிக்கணும்னா அவேர்னஸ் வரணும்ல. ஏன்னா எனக்கு என்ன ரிவார்டு தேவை அப்படிங்கிறதையே வந்து கவனிக்காம நான் எதையோ ஒன்று நோக்கி போயிட்டு இருக்கேன். ஆமாம், அவேர்னஸ் டு சேஞ்ச் வேணும்ல. அந்த அவேர்னஸ் டு சேஞ்ச் அப்படிங்கிறது எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது? உள்ளேருந்து தான் வரணும். நான் எதுக்கு வந்திருக்கேன், நான் என்ன வேலை செய்யறதுக்காக இங்கே வந்தேன், ம். அந்த கேள்வி உனக்கு ஆன்சர் கிளியராக இல்லைன்னா நீ பண்ணவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த ஒரு கேள்வி, நான் என்ன ஒர்க் பண்றதுக்காக இங்க வந்தேன் ஆ அப்படிங்கிறத தாண்டி சேலரிங்கிறத ஒரு வச்சு ஓட நீ அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க. சேலரிக்கு வந்து அடிமையாயிட்டல்ல. ம் இந்த மந்த் எண்டு சேலரிக்கு அடிமையாயிடுறல்ல நீ. ஸோ அதனால் அதை விட முடியாது. அதுக்குள்ளே கல்யாணம் ஆகிடுது, குழந்தை பிறகுது. ஸோ நீ எதுக்கு வந்தேன்னு கேட்குறது, அந்த சம்பளம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ம் ஸோ அந்த ரூட்ல இருந்து மாறுறதுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் தேவைப்படுது சார். டெஃபினட்டாக சேஞ்ச் இல்லை, அவேர்னஸ் தான் முதல்ல. நான் மாறணும், நான் என்ன பண்ணால் மாறலாம். ஓகே. ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் டு சேஞ்ச், தட் இஸ் நான் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. ம் அதுக்கப்புறம் எந்த ஹேபிட் சூட் ஆகும், எந்த ரொட்டீன் சூட் ஆகும், எனக்கு என்ன ரிவார்டு வேணுங்கிறது அடுத்தது. பட் நான் போகிற ரூட்டே தப்புன்னு உனக்கு தெரிஞ்சாதான். சாஃப்ட்வேர்லேயும் அதே ப்ராப்ளம் தான். நிறைய பிளம்பர் வீட்டு பசங்கிட்ட நான் சொன்னேன், "ஏன்டி உங்கள் அப்பாவை தொழில விடாதடான்னு." ஓகே. நீயே பார்த்துருக்க, நான் எலக்ட்ரீஷியன் உங்கள் அப்பா தொழில விடாதுன்னு. ஒரு எலக்ட்ரீஷியனோட பிளம்பர் வந்து இன்றைக்கி ஒரு பேசிக் சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட நல்லா சம்பாதிப்பான். ஆனால் என்னென்னா பிளம்பராக இருக்கிறது எனக்கு வந்து சொசைட்டியில் அக்செப்ட் பண்ணி எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நான் எலக்ட்ரீஷியனாக இருந்தால் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னால் எனக்கு பொண்ணு கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக அந்த நம்ம சோஷியல் ப்ரெஷருக்காக நீ தப்பு பண்ணுற. ஓகே. அது இல்லாத ஒரு ரிவார்டை நம்ம அதை ரிவார்டுன்னு நினச்சிட்டு அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓகே சார். தேங்க்யூ சார். ஸோ இந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியன்றதை சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து
15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.